எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பழனி பாபா என்கின்ற மாமனிதரை பற்றி. அந்த மாமனிதருக்கு சமர்ப்பணம் செய்யும் விதமாக ஒரு குரானோட தொடங்குவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சிராதல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா அகமது அலி. பின்னாளில் அவர் பழனி பாபா என்று அழைக்கப்படுகிறார். இந்த பழனி பாபா பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய வரும் சந்ததியினர் பலராலும் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படுகின்றார், நான் உட்பட. இன்னைக்கு நான் அவரை எடுத்து பேசுறேன் அப்படின்னா அந்த மாமனிதரை பற்றி, அவர் பேசிய பேச்சுக்கள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து. இங்கே மனிதர்கள் பலர் பிறக்கின்றார்கள், இறக்கின்றார்கள். அதாவது ஒரு நாளைக்கு பலாயிரம் மனுஷங்க இந்த உலகத்துல பிறந்துட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா மகான்களும் தீர்க்கதரிசிகளும் உலகில் அரிதாகவே பிறக்கின்றார்கள், இறக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மாமனிதர் தான் இந்த பழனி பாபா. ஏன் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றோம்? ஆங்கிலத்துல ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்கூட்டியே தன் இறப்பை தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தெரியும், அவன் எப்படி இறந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தொடர்ந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னால் தான் படுகொலை செய்யப்பட்டு இறப்பேன் அப்படிங்கிறத பல மேடைகள்ல அழுத்தமா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது போலவே தன்னுடைய 47வது வயதில், கிட்டத்தட்ட 48வது வயசுல படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய வீடியோஸ் நான் எடுத்து பார்த்தேன். அப்போ ஒரு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, அவர் மீது ஈர்ப்பை அதிகப்படுத்தியது. நான் சொல்றத இந்த சினிமால ஒரு டைலாக்லாம் வரும்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அது மாதிரி அவர் அடிக்கடி என்ன பயன்படுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றத கேட்கிறவன் கேளு, கேட்காதவன் நாசமா போ. இதுதான் அவர் அடிக்கடி மேடையில் உபயோகப்படுத்தும் வார்த்தை. உயர்ந்த குலத்தில் பிறந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதகை குன்னூர்ல இது மாதிரி டீ எஸ்டேட் பல 100 இல்ல 1000 ஏக்கர் வச்சிருந்ததாகவும், அதற்கு அவர் தான் ஃபுல் கண்ட்ரோலா இருந்ததாகவும், பெரிய உயர்ந்த ஒரு செல்வந்தர் குடும்பத்திலிருந்து அகமது அலி என்கிற பழனி பாபா வந்திருக்கிறார். அது ஏன் அவர் பழனி பாபா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ இன்ன வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் தான் அவரை பழனி பாபா அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டதாக, அதற்கு பின் பலரும் அவரை பழனி பாபா என்று அழைத்ததாகவும் சொல்கிறார்கள். அவருக்கு பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கொள்ளாதவர். கடைசி வரைக்கும் அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. பெண்களை மரியாதையோடு பார்த்தார், நடந்து கொண்டார். அவர் மீது ஒரு சர்ச்சை, பெண்கள் பற்றிய ஒரு சர்ச்சை கூட கிடையாது, இதுவரை கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் மீது 136 வழக்குகள் போடப்பட்டதாகவும், 125ல இருந்து 126 முறை அவர் சிறை சென்றுள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கு. எதுக்காக 136 வழக்கு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன கொலை செஞ்சாரா, இல்ல கற்பழிப்பு செஞ்சாரா, இல்ல செயின் ஸ்நாச்சிங் செஞ்சாரா கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவர் தன்னுடைய பேச்சுக்களுக்காக, மேடையில் பேசியதற்காக, மக்களை எழுச்சி பெற செய்ததற்காக. ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களை மடையர்களாக வைத்திருக்க வேண்டும், செம்மறி ஆட்டு கூட்டமாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சல்லாபமாக வாழ முடியும், அப்படியே மிட்டா மிராசுதாராக வலம் வர முடியும். அப்ப இவருடைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா பல அரசியல்வாதிகளுடைய மண்டையை சொரிய வைத்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக இவர் நெருக்கமாக இருந்தது பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள். அதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தியுடைய திருமணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டவர். பெரிய பெரிய தொடர்புகளை கொண்டவர் இந்த பழனி பாபா என்கிற மனிதர். இன்னைக்கும் அவருடைய சமாதி பழனியில இருக்கு. அவருடைய நினைவு நாள் அன்று பாத்தீங்கன்னா
பல்வேறு தரப்பட்ட பலாயிரம் மக்கள் வந்து போய் வழிபடுறாங்க. இன்றளவும் உலகில் உள்ள பல மனிதர்களின் வீட்டில் பாத்தீங்கன்னா மொழி பேதங்களை கடந்து பழனி பாபாவோட படத்தை வச்சு வணங்குறாங்க. சிலர் அவரை ஒரு கடவுளாகவே வணங்குகிறார்கள். பிறப்பால் அவர் ஒரு முஸ்லிம் என்றாலும் அவர் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் அல்லாது பட்டியல் இனத்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் ஆதரவாக எழுச்சியாக செயல்பட்டிருக்கிறார். அதே போல அந்த மக்களுக்காக அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு பலமாக குரல் கொடுத்த மனிதர் தான் இந்த பழனி பாபா. அதே சமயத்துல பார்ப்பனர்களை அறவே வெறுக்கக்கூடியவர். அதாவது பிராமின்ஸ பார்த்தாலே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது ஒரு சம்பவம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கனவு காண்றாராம். அந்த கனவுல வந்து பார்த்தா மவுண்ட் ரோட்ல ஒரு 10 பார்ப்பான்களை நான் வெட்டி தொங்க விடுறேன், அதை வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனவெல்லாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் பார்ப்பனர்களை வெறுக்கக்கூடிய மனிதராக இருந்தார். ஏன் பார்ப்பனர்களை வெறுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உயர்ந்த சாதியினை கொண்டவர்கள். அவங்க வந்து இந்த முஸ்லிம்களை மதிக்கவே மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு ஒரு மேடையில, பாப்பான் நம்மள வாடா நாயேன்னு சொல்லுவான், ஆனா பட்டியல் இனத்தவனும் பாமரனும் என்ன பாய் அப்படின்னு பாசமா கட்டி பிடிச்சுப்பான்னு சொல்றாரு. இந்த மாமனிதர் பழனி பாபா பற்றி ஒரு 8 மாதத்திற்கு முன்னாடி முன்னாள் டிஐஜியாக இருந்த ராமச்சந்திரன் என்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. கொடுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா பழனி பாபாவை அவன் இவன் அப்படின்னு ஒருமையில பேசியிருப்பாரு. அதை கேட்டு பலரும் கொதிப்படைந்து பல கண்டன குரல்கள் அந்த டிஐஜிக்கு எதிராக ஒலித்தது. எப்படி அவர் ஒரு அக்யூஸ்ட் கிடையாது, அவர் ஒரு கிரிமினல் கிடையாது, கொலை செஞ்ச ஒரு தீவிரவாதி கிடையாது, அப்போ நீங்க எப்படி அதை பேச முடியும் அப்படின்னு சொல்லி பல முன்னணி பத்திரிகையாளர்கள் பெரிய மனுஷங்கள்லாம் கண்டன குரல்களை தெரிவித்தார்கள். ஆனா இயல்பாகவே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய மனுஷன், முதலமைச்சர், கிட்டத்தட்ட வயசும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவருக்கும் அவருக்கும் இவர் 25 வயசுனா அவருக்கு 60 வயசு இருக்கும். ஆனா வந்து எம்ஜிஆர அவனே இவனே மேடையில ராமச்சந்திரன் அப்படிதான் பேசுவார். பலரையும் அவர் வாடா என்று அப்படிதான் ஒருமையில் தான் பேசுவார். இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல கலைஞரோட மிகவும் நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆர் வந்து சுத்தமா மதிக்கவே மாட்டார், உட்கார வச்சு பேசவே வைக்க மாட்டார். ஆனால் பழனி பாபா பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியோட மிக நெருக்கமாக இருந்தவர். அந்த சமயத்துல என்ன ஆகுது, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பெரிய விரிசல் வந்து அப்போதான் எம்ஜிஆர் வந்து அதிமுக என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். அப்போது எம்ஜிஆர கூட்டிட்டு போய் இந்திரா காந்தியிடம் பர்சனலா அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். அதற்கு பிறகு கலைஞரோட நெருக்கத்தை குறைத்து கொண்ட இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆரை நெருக்கமாக வைத்துக் கொண்டார். சாய்பாபா கேள்விப்பட்டிருப்போம், சாய்பாபா ஒரு முஸ்லிம், இவரும் ஒரு முஸ்லிம். எப்படி இப்போ இவர் வந்து பழனி பாபா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தந்தையார் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்த பிறகு பாத்தீங்கன்னா பழனியில ஆயர்குடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க அம்மா வந்து வராங்க. அதாவது அவங்களுடைய மாமா வீடு அப்படின்றாங்க, தாய் மாமா. அந்த பழனி பாபாவுடைய தாய் மாமா வீட்டுக்கு தான் வந்து அங்கதான் வந்து அவர் வந்து படிக்கிறதாகவும், அவர் வந்து பேசுறது பாத்தீங்கன்னா ஆங்கிலம் சிறப்பாக பேசக்கூடியவர். ஏன்னா அவங்க அப்பா வந்து பெரிய செல்வந்தர்னால அவர் படிச்சதெல்லாம் பெரிய பெரிய கான்வென்ட்ல படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து தமிழே வந்து முதல்ல சரியா வரல. அதற்கு பின் மக்களோட நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மொழி வந்து ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் பேசுவார், தமிழ் கலந்த ஆங்கிலம் பேசுவார். பொதுவா தெரியும் பழனியில பாத்தீங்கன்னா பக்கிரிகள் நிறைய வந்து இருப்பாங்க. திருவண்ணாமலையில எப்படி பக்கிரிகள் நிறைய சுத்திக்கிட்டே இருப்பாங்களோ, தஞ்சம் அடைவார்களோ, அந்த மாதிரி வந்து வீட்டால சில சம்பவங்களால வெறுத்து திருவண்ணாமலைக்கு போறவங்களும் இருப்பாங்க, அப்புறம் பழனிக்கு போறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி பழனியில நிறைய பக்கிரிகள் இருந்ததுனாலயோ இவருக்கு ஒரு ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுகின்றது. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேரு விபூதி வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு கடவுளாக ஒரு எப்படி சொல்றது ஒரு ஞானியாக ஒரு தீர்க்கதரிசியாக மதித்து அவரிடம் விபூதியை வந்து வாங்கிப்பாங்க மற்றும் விபூதியை வந்து வச்சு விட சொல்லுவாங்க. அதனால அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக அவர் வந்து கருதப்படல, அவர் எப்படி ஒரு மகானாக தான் கருதப்பட்டார். இந்திரா காந்தி எல்லாம் வந்து அவர் மகானா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் பேச வரப்போறாரு, ஒரு கூட்டத்துக்கு பேச வரப்போறாரு அப்படின்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேரை கூட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரணமா அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து இவர் பேச வரது தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 மக்கள் கூடுவார்கள் இவருடைய பேச்சை கேட்பதற்கு. அதுல பாத்தீங்கன்னா 1000 பேர் தான் வந்து முஸ்லீம் இருப்பாங்க. இவர் வந்து முஸ்லீமாக இருந்தாலும்
4000 பேர் வேற்று மதத்தினராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியை சுடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசி ஒரு வழக்காகுது. அப்போ இவருக்கு சட்ட வல்லுனராக, அதாவது எப்படி சட்ட நுணுக்கங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தவர். அவருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. அப்போ வழக்கு விசாரணைக்கு வரும்போது பார்த்தா நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க இந்திரா காந்தியை சுடுவேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் சுடுவேன்னு தான் சொன்னேன், சுட்டது சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். சுட்டது சரின்னா எப்படி அப்படின்னு போது, ஆமாங்க, சரியா சுட்டதுனாலதான் அவங்க செத்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி நான் சுடுவேன்னு சொன்னா நான் வார்த்தையால சுடுவேன், என்னுடைய கடும் கண்டனங்களால சுடுவேன்றதான் பொருள் அப்படின்னு சொன்னோன்னு அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. ஒரு காலகட்டத்துல முதல்ல எம்ஜிஆரோட நெருக்கமா இருந்தார். அப்புறமா எம்ஜிஆர் பவருக்கு வந்த உடனே இவரை பலமுறை கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு கலைஞரோடு நெருக்கமா இருந்தார். கலைஞரும் ஆட்சியில் அமர்ந்த பிறகு, அதிகாரத்தில் வந்த பிறகு அதே கண்டன குரல் கொடுத்தாருல. எப்படி எம்ஜிஆர் பீரியட்ல இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் கண்டனங்களை தெரிவித்தாரோ இவருடைய செயல்பாட்டுக்கு, அவர் கலைஞர் வந்த பிறகு அதே விஷயத்துக்காக பழனி பாபா கைது செய்யப்பட்டார். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறை இவர் பருகிற ஜூஸ்ல ஏதோ கிளாஸ் மாதிரி அரைச்சு கொடுத்துட்டதா சொல்றாங்க. யாரோ ஒருவர் அரைச்சு கொடுத்துட்டதாகவும், அதை இவர் குடிச்ச இவர் பாடியில கம்ப்ளீட்டா போய் அந்த ஒரு கிளாஸ் அந்த எலிமெண்ட் அப்படியே ஃபுல்லா போய் இவர் குடலை பாதிச்சுட்டதாகவும், அதற்கு பிறகு இவரால் இவருடைய வாழ்நாள் முழுவதும் இறந்து போகும் வரை திடவ உணவையே எடுத்துக்கொள்ளாத முடியாதபடிக்கு, அதாவது ஒரு கலர் குடிச்சுக்கலாம், ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவரால் திரவ உணவை எடுத்துக்கொள்ளவே முடியல. எப்போது பழனி பாபா இந்தியா முழுவதும் அறியப்படுகிறார்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் பழனி பாபா நுடைய தடை அப்படிங்கிற செய்தி வருது. அந்த செய்தி வரும்போதுதான் நாடு முழுவதும் யார் இந்த பழனி பாபா என்று பலரும் திரும்பி பார்க்கிறார்கள். அதுவரை பழனி பாபாவை அவ்வளவோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியம் இருக்கு, சோசியல் மீடியா இருக்குது. அன்னைக்கு பிரிண்ட் மீடியா தான். அப்போ அந்த பிரிண்ட் மீடியால வந்தால் மட்டும்தான். ஆனால் முரசொலியில் பல முறை கலைஞர் பழனி பாபா பத்தி எழுதியிருக்கிறார். ஒரு இன்சிடென்ட், ராமாபுரம் தோட்டத்துல எம்ஜிஆர் அவர்களோட பார்த்தா பழனி பாபா சரிசமமா உட்கார்ந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, கத்தியில கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் நினைச்சா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண முடியும், நீ ஆப்பிள் வெட்டிட்டு இருக்க கத்தியால என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லி நான் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்றாரு. உடனே பழனி பாபா என்ன பண்றாரு, இது தெரிஞ்சுதான் ராமச்சந்திரன் நான் வரும்போதே காலர்ல பட்டன் கேமரா வச்சுட்டு வந்திருக்கிறேன், எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே ராமச்சந்திரன், என்னப்பா அது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. ஏன்னா பொதுவாவே அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிடுக்கு இருக்கும், அவங்க நினைச்சா கைது பண்ண முடியும். பல முறை சிறை செல்லும் போது ஒரு முறை என்ன பண்றாரு, ஒரு மனு போடுறாரு. என்ன மனு போடுறாருன்னா, எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருக்கிறது, அதனால நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாரு. ஏன்னா அது வரைக்கும் பூனை வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு இருந்திருக்கு ஜெயில. லவ் பேர்ட்ஸ்க்கு உத்தரவு இல்லை. அதற்கு பிறகு இவர் மனு போட்ட பிறகு அவருக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய சிறையில என்னோட செல்லு கடந்து போகும்போது ஷூ சத்தம் கேட்கக்கூடாது, பூட்ஸ் கால் சத்தம் கேட்கக்கூடாது, எனக்கு அது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு சொல்லி போட்டிருக்காரு, ஒரு மனு போட்டிருக்காரு. அதற்கும் பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்ச உடனே யாருமே இவருடைய செல்ல கடந்து போகும்போது போலீஸ்காரர்களே, அதிகாரிகளே ஷூவை கழட்டி வச்சுட்டு தான் போவாங்களாம். இந்த போலீஸ்காரர்கள் மற்றும் அரசு துறையில் இருப்பவர்கள்லாம் அரசு அதிகாரின்னு போட்டா அரசு அதிகாரின்னு போடக்கூடாது, நீ ஒரு அரசாங்க சர்வெண்ட், நீ அரசு அலுவலர்னு போடுன்னு உரிமையோட சொல்லுவாராம். போலீஸ் துறைக்கே பாத்தீங்கன்னா இந்தியாவுல எல்லா ஒரு தொழிலாளர் அமைப்புக்கும் சங்கம் இருந்துச்சாம். ஆனா போலீஸ் துறைக்கு சங்கமே ஒரு சங்கம் இல்லையா. ஏன்னா சங்கம் இருந்தாதான் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை தட்டி கேட்க முடியும். திடீர்னு ஒரு வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா ஒரு சங்கம் இருந்தா உடனே தூக்க முடியாது. அப்போ பழனி பாபா போலீஸ் துறைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும், அந்த சங்கம் தொடங்கப்பட்டதற்கு மூல காரணமாகவும் பழனி பாபாவை சொல்றாங்க. இந்து முன்னணி இயக்கம்னு சொல்லி ராமகோபாலன் ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. எப்ப எம்ஜிஆரோட முரண் ஆச்சு அப்படின்னா பழனி பாபாவுக்கு, ராமகோபாலன் இந்து முன்னணி இயக்கத்தை
திறந்து வைக்க எம்ஜிஆர் அவர்கள் போகிறார். பாத்தீங்கன்னா ராமகோபாலன் ஒரு புத்தகம் எழுதுறார். இந்துவுக்கு எதிர்ப்பா இல்ல இந்துஸ்தானுக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறதா சொல்றாங்க. அப்போ இவர் பதில் கவுண்டர் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்துவுக்கு எதிர்ப்பு இல்ல, இந்துஸ்தானுக்கு எதிர்ப்பு இல்ல, பார்ப்பனராகிய உனக்கு தான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் எழுதுறாருன்னு சொல்றாங்க. அப்போ இந்து முன்னணி இயக்கத்தை எம்ஜிஆர் திறந்து வைக்க போகும்போது இவர் கூடாதுங்கிறார். அதாவது எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம் லீக் அப்படின்னு இருக்கும்போது ஏன் இந்து மக்களுக்கு இந்து முன்னணி இயக்கம்னு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றத கேட்காம போய் திறந்து வைக்க போறார், ஆதரவு தெரிவிக்கிறார். அங்கதான் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் முரண் ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு அவருடைய நட்பை துண்டித்துக் கொண்டு வெளியே வருகிறார். ஆனால் இவர் சொன்னது போல அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு முக்கியமாக பல கலவரங்கள் நடந்ததாகவும் வரலாறுகள் சொல்கின்றன. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் பழனி பாபா என்ன பண்றாரு, நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு புதிய இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா எல்லாருமே சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள், நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்ததற்கு, சோபித்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பழனி பாபா இருந்திருக்கிறார். அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் பசுபதி பாண்டியன் எல்லாம் பழனி பாபாவின் சொற்களுக்கு ஏற்றபடி அவர்கள் பாமகவில் இணைந்து அப்போது செயல்பட்டார்கள். ஒரு மேடையில சுவாரஸ்யமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ரஜினிகாந்த் ஒரு மாபெரும் நடிகர், சூப்பர் ஸ்டார். பாத்தீங்கன்னா லதா என்கிற ஒரு பாப்பாத்தி புடிச்சிட்டா. இயக்குனர் பாக்யராஜ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பூர்ணிமா என்கிற ஒரு பாப்பாத்திய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி டி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் உஷா என்கிற ஒரு பாப்பாத்தியை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு பேசுறாரு. அதாவது வெள்ளத்தோலை பார்த்த உடனே இவனுங்க மயங்கிடுறானுங்க. அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பாப்பாத்திகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிராமணர்களை இவர்கள் இந்த மாதிரி நடிகர்கள், பிரபல நடிகர்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பார்ப்பன பெண்கள் அதே போல அவர்கள் தாழ்ந்த குலத்தை, தங்களுக்கு கீழான ஜாதியை திருமணம் செய்து கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறார். ஆனா அவருடைய கேள்வியில 1000 அர்த்தங்கள் உண்டு. அப்படி பேசிட்டு வரும்போது எம்ஜிஆரை பத்தியும் பேசுறாரு. ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தனும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா என்கிற பாப்பாத்திட்ட நாட்டை கொடுத்துட்டான். அதான் நான் படிச்சு படிச்சு சொல்றேனே, கூத்தாடிங்க கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா அவன் கூத்தியா கிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்னு படிச்சு படிச்சு சொன்னேன்னு ஒரு மேடையில பேசுறாரு. கலைஞரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவன் குஷ்புவோட கூட கூட்டணி வைப்பான், அவனுக்கு அரசியல்ல வெற்றி தான் முக்கியம், அவனுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடோ ஒரு வெங்காயமோ கிடையாது, அவனுக்கு அரசியல்ல லாபம் அடையணும், அவனுக்கு அரசியல்ல பதவி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், மக்களை பத்தியெல்லாம் அவன் கவலையே படமாட்டான். நீங்க கலைஞர்கிட்ட கோவணத்தோட போனீங்கன்னா நீங்க நினைப்பீங்க நமக்கு வேஷ்டி கொடுப்பாருன்னு. ஆனா கலைஞரு உங்களுடைய கோவணத்தையும் உருவிட்டு விட்டுருவாரு அப்படின்லாம் சுவாரஸ்யமா இருந்திருக்கு அவருடைய பேச்சுக்கள். பழனி பாபாவை முடக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றுறாரு. அந்த சட்டத்தை அமல்படுத்துறாரு. அதாவது என்ன சட்டம்னா, தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்துறாரு. அதை அமல்படுத்தின அன்று இரவே பழனி பாபா கைது செய்யப்படுகிறார். ஆனால் பழனி பாபா சட்ட நுணுக்கங்களை பிங்கர் டிப்ல வச்சிருந்தவர். அவர் அடிச்சுக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் அவர் வராருன்னா அரசு அதிகாரிகள்லாம் சொல்றாங்க 100 அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்கன்னு. அந்த சட்டத்தில் கைது செய்தவுடன் ஒரே நாளில் அவருக்கு விடுதலை கிடைக்கிறது, பிணை கிடைக்கிறது. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு முட்டாளு, எம்ஜிஆர் ஒரு முட்டாள் அவன். அதாவது ஒரு சட்டத்தை இயற்றணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது மாநிலங்களவை டெல்லி மேலிடத்தில் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அங்க தீர்மானம் கொண்டு வரணும், அங்க தீர்மானம் கொண்டு வந்த பிறகு நம்முடைய சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வரும். அதனால் அந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு நீதிபதி சொன்னோன ஒரே நாளில் விடுதலை. அப்ப எம்ஜிஆர எப்பேற்பட்ட ஒரு முட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் எதனால தொடுக்கப்படுதுன்னா, மக்களை தூண்டுகிறார், கலவரத்தை இவருடைய பேச்சால் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல கேஸ் போடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஈரோட்ல பேசும்போது
10 எரும மாடை கட்டி வச்சுறாரு. 10 எரும மாடை கட்டி வச்சுட்டு பேசுறாரு. அப்போ பேசும்போது என்ன சொல்றாரு, இப்ப எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, எந்த சட்டத்தை என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார். அவருக்கு பெரியார் மீதும் அம்பேத்கர் மீதும் மிகுந்த மரியாதை மதிப்பு உண்டு. அது அவருடைய பேச்சுல நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு ஒரு நுண்ணறிவு இருந்திருந்தா அன்றே, அதாவது எப்படி சொல்றது, 90 காலகட்டங்களிலே அவருடைய பேசிய பேச்சுக்களை வீடியோ எடுக்க சொல்லியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது வரும் சந்ததியினருக்கு, வருங்காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு மிகுந்த பயனளிக்க கூடும். அது ஆவணமாக்கணும் சொல்லி ஒவ்வொரு பேச்சுக்களையும் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது இன்றளவும், அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது வீடியோ கேசட்டா விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவரை பற்றிய புத்தகங்கள் இன்றளவும் மிகுந்த விற்பனை ஆகின்றது. இவருடைய பேச்சுக்களை இன்றைக்கு நாம யூடியூப்ல பார்க்க முடியும். அவர் நினைச்சிருந்தார்னா எம்ஜிஆரோட இருந்திருக்கும் போது, இல்ல இந்திரா காந்தியோட இருந்திருக்கும் போது அவர் எம்பி பதவி வாங்கியிருக்க முடியும், அமைச்சர் பதவி வாங்கியிருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் சொடக்கு போடுற இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா ஆகியிருக்க முடியும். ஆனா அதற்கெல்லாம் பழனி பாபா ஆசைப்படவே இல்லை. அவருடைய ஒரே ஆசை, அவருடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாடு முன்னேற வேண்டும், முஸ்லிம் மக்களை தீவிரவாதிகளாக கருதக்கூடாது அப்படின்னு தான் தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள் இருந்து வந்திருக்கு. புதுசா இயக்கம் ஆரம்பிச்ச உடனே அங்க பலருக்கும் மூக்கு வேர்த்திருக்கிறது. ஏன்னா இவர் நினைச்சாருன்னா, எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஆட்சியை கவிழ்க்க முடியும், இல்ல ஆட்சியையும் பிடிக்க முடியும். அப்படிங்கப்பட்ட ஒரு சூழல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போது இவர் கோடாலியால் வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்படுகிறார். அதாவது 28 ஜனவரி 1997ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் அவர் படுகொலை செய்யப்பட்டு இறந்து போகிறார். ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்த பிறகும் என்னுடைய வருங்கால சந்ததியினர் என்னுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து வழிபடுவார்கள் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்கிறார். அது இன்றளவும் அது உண்மையாக கொண்டிருக்கிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, நான் கூட ரொம்ப துடுக்காதான் பேசுவேன். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மரியாதை, ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு நிலைக்கு போயாச்சு அப்படின்னா அவர்களை எந்த சட்டமோ எதுவோ கடிவாளம் போடவே முடியாது, பயமுறுத்தவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கலந்திருப்பார்கள் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள், ஞானிகள் எல்லாம். ஸோ எனக்குமே அது அவருடைய ஸ்பீச்சை கேட்கும் போது எப்பேற்பட்ட ஒரு தைரியம் வேணும். ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவனே இவனேன்னு பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வேணும். என்ன பண்ண போறானுங்க, என்ன தூக்குல தூக்கி போட போறானுங்க, போட்டுட்டு போ அப்படின்னு பேசுறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல் வேணும். இன்னைக்கு அரசியல் இருந்திருந்தாருன்னா ஒரு கலக்கிருப்பாருன்னு சொல்லணும். ஆனால் காலம் ஏனோ விடவில்லை. தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக